நேற்று மத்திய அரசு பெட்ரோல் விலை அவங்க இறப்பாங்க, திருப்பி 10 ரூபா கூட்ட போகிறாங்க. எப்படின்னா எலெக்ஷனுக்காக கம்மி பண்ணிக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுக்காகவும் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 ரூபா குறைஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எலெக்ஷனுக்காக தான் கம்மி பண்ணிக்காங்க, வேறு எதுக்காகவும் இல்லை. ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 10 ரூபா ஏற்ற போகிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 ரூபா குறைச்சால உங்களுக்கு எப்படி இருக்கும் வாங்கணும்? லாபம் இதால் ஒன்றும் கிடையாது, நஷ்டம் தான் எங்களுக்கு. எவ்வளோ இப்போ குறைக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ குறைக்கணும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம்னா ஒரு 50 ரூபா வந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு வருமானம் கரெக்டாக இருக்கும்? வருமானமே கிடையாதுங்க, மோடி அரசு வந்ததுலேருந்து வருமானமே கிடையாது. யார் 94 ரூபா டீசல் 96 ரூபாய் யாருங்க போட்டாங்க. இப்போ 2 ரூபா குறைச்சா என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு 30 ரூபா 40 ரூபா குறைச்சா லாபம் கிடைக்கும். பெட்ரோல் விலை 2 ரூபா குறைச்சிருக்காங்க மத்திய அரசு. 2 ரூபா குறையுது, இன்னும் ஒரு 10 ரூபா குறைச்சிருந்தாலும் கம்மியாக இருந்திருக்கும். எதனால இப்போ விலையேற்றம் இந்த எலெக்ஷன்னால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னொரு 5 ரூபா கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் இது ஓகே தான், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதோட சேவ்னா ஒரு லிட்டருக்கு 2 ரூபா கம்மியாகும், 10 லிட்டருக்கு 20 ரூபா கம்மியாகும், அந்த அளவுக்கு ஆகும். இல்லை, இது வந்து மத்திய இதுலேருந்து குறைச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் இந்த எலெக்ஷனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. 2 ரூபா சும்மா எலெக்ஷனுக்காக அறிவிச்சுக்கிறாங்க சார். அது 2 ரூபா கம்மி சார். அது குறைஞ்சா ஒரு 10 ரூபா கம்மி பண்ணால் பரவாயில்ல. 2 ரூபா குறைஞ்சதுன்னா பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷனுக்காக செய்கிறாங்க, வேற கிடையாது. நேச்சுராக ஒரு 10 ரூபா போனால் பரவாயில்ல. 2 ரூபா என்ன சொல்ல போகும், ஒரு பெரிய காசு கிடையாது. 100 ரூபாய் பெரிய காசு கிடையாது. ஒரு 10 ரூபா குறைஞ்சா பரவாயில்ல. இது எலெக்ஷனுக்காக பண்ணிட்டுருக்காங்க, வேற முடியாது. அவங்க மோடியினுடைய இது எப்படின்னா, இந்த 2 ரூபா கம்மி பண்ணால் ஓட்டு போடுவாங்கன்னு அதெல்லாம் போட மாட்டாங்க. மோடிக்கு யாரும் போட மாட்டாங்க ஓட்டு. ஜனங்கள் பப்ளிக் ஒரு 10 ரூபா பாய்ச்சினா பரவாயில்ல. 2 ரூபா பெரிய காசு கிடையாது சார். அகல இது சும்மா அது கண்துடைப்பு மாதிரி தான், வேற கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குறைச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப நாள் பொறுத்து குறைச்சா தெரியுது, பப்ளிக் எல்லாரும் தெரியும் சார். முதல்ல மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க ஜனங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் என்னன்றத யாருக்கு என்ன செய்யணும்னு அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க ஜனங்க. காசு நீங்கள் 2 ரூபா நீ சொல்கிற மாதிரி இது ரொம்ப நாள் பொறுத்து கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க நினைக்கிறாங்க வேற மாதிரி மக்கள்லாம் ஏமாற்றி எதுனா செய்வாங்கன்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஆகையால் யாருக்கு என்ன செய்வோம் அவங்க செய்வாங்க, ஓட்டு போடவும் செய்வாங்க. கேஸ் கூட அது என்ன எவ்வளோ கம்மி பண்ண 100 ரூபா, அது ஒரு ஒரு 300 ரூபா 500 ரூபா கம்மி பண்ண 100 ரூபாய் சாதாரண காசு மாதிரி தான் சார். அது இப்போ அகல ஜனங்களுக்கு இப்போ எல்லாரும் பப்ளிக்லாம் நல்லா தெரியும். சென்னையில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக இந்த வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ஜனங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆகையால் அவங்க என்ன செய்வாங்க, ஜனங்க குறைக்கிறாங்க குறைக்கல அது வேற. இருந்தாலும் யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அது மாதிரி ஓட்டு போடுவாங்க. மோடிக்கு போட மாட்டாங்க ஓட்டு. அதான் தேர்தலை முன்னிட்டு தான் சார் இதெல்லாம் நடக்குது. அது ஆல்ரெடி மகளிர் தினத்தை விட்டு 100 ரூபாய் டீசல் குறைச்சாங்க, இது குறைச்சாங்க, கேஸ் குறைச்சாங்க, இப்போ பெட்ரோல் குறைக்கிறாங்க. இப்படி வருஷம் எதில் குறைக்க முடியுமோ குறைப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. எப்படி பார்க்குறீங்க இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பெட்ரோல் குறைஞ்சிருக்கு, டீசல் குறைஞ்சிருக்கு, சமையல் எரிவாயு? அதான் சார், எல்லாம் தேர்தலுக்காக தான். கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியுமா இந்த விஷயம், இந்த மாதிரி இருக்குன்றது. 2 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம்தான் சார். இதை ஆரம்பத்தில் பண்ணியிருக்கணும்ல, ஆரம்பத்தில் செஞ்சுருக்கணும். எந்த இதுவும் இல்லாத போது செஞ்சுருக்கணும் இதெல்லாம். அப்போ இது மாதிரி நம்ம பேச வேண்டிய வாய்ப்பு இருக்காது. இந்த நேரத்தில் குறைக்கிறது தேர்தலுக்காக குறைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதில் நானும் நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை நேற்று மத்திய அரசு 2 ரூபா குறைச்சிருக்காங்க, எப்படி நான் பார்க்குறேன்? இதே மாதிரி அடிக்கடி குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஒன் டைம் குறைச்சிக்கலாம். நேற்று குறைச்சிருக்காங்க, எப்படி? அது எனக்கு அடிக்கடி போகிறதால எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, தேர்தல் குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் பிஸ்னஸாக பார்க்குறோம், அதை பற்றி பேசல. இப்போ 2 ரூபான்றது உங்களுக்கு ஒரு ஒரு லாபகமான ஒரு விஷயம். ஆமாம், டெய்லி போகிறதால எனக்கு லாபமாக இருக்குது. எப்பயும் ஒரு அடி போட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி ஆட்டோ டிரைவர், அதனால டெய்லி போகிறோம்ல, அதனால எனக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ரூபா 4 ரூபா கஞ்சுனா நல்லாயிருக்கும்.